சிக்கன் பிரியாணி சென்னை ஸ்டைலில் செய்யலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 100 ml எண்ணெய். பிரியாணி பண்ணும்போது எப்போவுமே நல்ல அகலமான பாத்திரத்தில் அடுப்பில் பெரிய பர்னரில் வச்சு பண்ணணும். தீ இந்த மாதிரி நல்லா பரவலாக எரிஞ்சாதான் தம் போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். 6 துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை, 2 ஸ்டார் அனைஸ், 2 பீஸ் ஜாவித்ரி, 6 இல்லை 7 ஏலக்காய், 6 இல்லை 7 கிராம்பு. பொடிசாக வெட்டின வெங்காயம் 2 கப்பு, பச்சை மிளகாய் 6 இல்லை 7, பொடிசாக வெட்டின தக்காளி 1 கப்பு, மல்லி புதினா 2மே 1 கப் அளவு, இஞ்சி பேஸ்ட் 5 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு 7 ஸ்பூன். ஃபஸ்ட்டு மசாலா எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது லேசாக செவக்கும்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கணும். வெங்காயம் ஒரு 30-40 செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். வெங்காயம் லேசாக செவந்து வரும்போது தக்காளியை சேர்க்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, ஒன்றுலேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள், தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் புதினா மல்லி இலை 2 சேர்த்துக்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப்பு தயிர். பிரியாணியோட மசாலாவை எப்பயுமே நல்லா வதக்கணும். நம்ம வதக்கிறதுல அந்த பிரியாணியோட வாசனையும் டேஸ்ட்டும் இருக்குது. அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், எழுநூறுலேருந்து 750 கிராம் வரைக்கும் இன்றைக்கி அரிசி போட போகிறேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் சேர்க்கணும். இப்போ சிக்கன் பீஸ் நிறையா வேணும்னா இன்னொரு 1/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கன் வேகிற வரைக்கும் மூடியே இருக்கட்டும். நடுவில் ஒரு 2 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போது 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1 லிட்டர் கொஞ்சம் கூட இருக்கும். இது 1 பங்கு அரிசிக்கு
1.5 பங்கு தண்ணி. சிக்கனில் மசாலா இருக்கிறதுனால 1.5 பங்கு சேர்த்தாலே போதும். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் மூடி இருக்கட்டும். இப்போது 3 கப்பு பாசுமதி அரிசி சேர்க்குறேன். 720 ml. வெயிட் வந்து 700லேருந்து 750 கிராம் வரைக்கும் இருக்கும். 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதில் சேர்க்குறேன். அரிசி ஒரு பாதி அளவுக்கு வெந்து மசாலாவோடு சேர்ந்து இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுப்பு தீயை வந்து லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சா போதும், இல்லைன்னா அடி பிடிக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது உப்பு சரி பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்க்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அரிசி ஒரு 3/4 அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தம் போட்டுறணும். அடுப்பில் பெரிய பர்னரை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு டைட்டாக மூடிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் தம் போட்டால் போதும். இல்லைன்னா தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் மேலே பிரியாணி பாத்திரத்தை நல்லா டைட்டாக மூடி வச்சு 6லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் தம் போடலாம். 3 நிமிஷம் தம் போட்டுட்டு பாத்திரத்தை திறந்தா வீடே மணக்கிற மாதிரி சென்னை ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.